ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய உறுதிமொழியை பாபா ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் என்ன உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க? இங்கே வந்தவுடனே ஒரு பாபாவை மட்டுமே நான் அன்பு செய்வேன். எப்போ வரைக்கும் தூய்மை ஆகலையோ அப்போ வரைக்கும் நான் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பேன். அதாவது எப்போ வரைக்கும் இந்த சரீரத்தில் இருக்கமோ அப்போ வரைக்கும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பேன். இதை பாபா ஞாபகப்படுத்துகிறார். மேலும் சொல்கிறார் பாபா, புத்திசாலி குழந்தைகள்னால் அவர்கள் எந்த ஒரு புருஷார்த்தத்தை இந்த நேரத்துக்கு தகுந்தபடி செய்வாங்க. அப்போ புத்திசாலி குழந்தைங்க என்ன முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க தனக்குள்ளேனா, நான் இந்த சரீரத்தை விடும் பொழுது ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. இந்த முயற்சியை இப்போ இருந்தே அவங்க செய்து கொண்டிருப்பாங்க உள்ளுக்குள்ளேங்கிற. அப்போ பாபா சொல்கிறாங்க, கடைசியில் இந்த சரீரத்தை நீங்கள் விடும் பொழுது ஒரு பாபாவோட நினைவு தான் இருக்கணும் அப்படின்னா, அப்போ நீண்ட காலமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்திருக்க வேண்டும். ஏன்னா இப்போ நாம் புதிய பிறவிக்கு நம்ம வந்துட்டோம். யாரை நம்ம அம்மா அப்பான்னு லௌகீகத்தில் பார்த்தோமோ இப்போ நம்ம அம்மா அப்பாவாக சிவ பாபாவை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம சரீரம் மாறலை, ஆனால் அதே பிறவியிலே இன்னொரு அம்மா அப்பாவோடவங்களாக நம்ம மாறிட்டோம். இப்போ நமக்கு பரமாத்மா சிவ பாபா ஈஸ்வர் தான் நம்முடைய அம்மா அப்பா. அப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டே நீங்கள் இறக்க வேண்டும்ங்கிற. இந்த சரீரத்து மேலே இருக்கக்கூடிய மோகத்தை நீங்கள் விடணுங்கிற. இந்த உடல் மேலே இருக்கக்கூடிய மோகத்தை விட வேண்டும். நாம் இப்போ இந்த உடலை விட்டுட்டு சாந்தி தாமம் போகணும். போயிட்டே இருக்கோம் நினைவு யாத்திரை செய்து செய்து. இப்போ இந்த சரீரத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு கூட இருக்க வேண்டும்ங்கிறார். அந்த அளவுக்கு தேக அபிமானத்தை நீங்கள் விட்டுருக்கணுங்கிறது பாபா சொல்கிறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, தூய்மையாகிறதுக்கு வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. நீங்கள் என்ன நினைவு செய்யணும். எவ்வளவு என்ன நினைவு செய்கிறீங்களோ அவ்வளவு ஆத்மா தூய்மையாக மாறும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள்லாம் மகாவீரர்கள், உங்களுக்கு அவ்வளோ ஒரு துணிச்சல் இருக்கணும். எப்படி மகாவீரர்கள்னால், அந்த போரில் முன்னாடி லைனில் நிற்பாங்க இல்லையா, அவங்க எதிரிக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் அவங்க தான். ஆனாலும் அவங்க தைரியமாக உயிரே போனாலும் பரவாயில்லன்னு முன்னாடி லைனில் நிற்பாங்க சண்டை போடும்போது, போர் செய்யும்போது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும். அதே போல் தான் பாபா சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே அவ்வளோ துணிச்சல் என்பது இருக்கணும். ஏன்னா நீங்கள் சிவசக்தி பாண்டவ சேனை. நீங்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்துகிட்டே தூய்மையாகணும் அப்படிங்கிற தைரியத்தை நீங்கள் காட்டுறீங்க. எதை சாது சன்னியாசிகள் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை நீங்கள் செஞ்சு காட்டுறீங்க. இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய துணிச்சல் என்பது இருக்குங்கிறார், தைரியம் என்பது இருக்குங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபாவை நினைவு செய்து நம்ம தூய்மை ஆகி கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும். கர்மாத்தீத் நிலையை நீங்கள் அடைஞ்சாதான் விநாசம் கூட பக்கத்தில் வரும். இப்போ விநாசம் கூட ஏன் தள்ளி போகுது? நீங்கள் கர்மாத்தீத் நிலையை சீக்கிரமாக அடையாதனாலங்கிறார். அதை அடைஞ்சிங்கன்னா விநாசமும் பக்கத்தில் வந்துடும். மற்றபடி பாம்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குங்கிற. நீங்கள் உங்கள் ராஜ்யத்துக்கு செல்லணுன்னா சித்தி வீடு போகிற மாதிரி கிடையாது. முயற்சிங்கிறத செய்யணும். அதுலேயும் நினைவு செய்கிறதுல, நினைவு யாத்திரை செய்வதில் ரொம்ப பயிற்சி இருக்கணும்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, யார் சமர்ப்பணம் ஆயிருக்காங்களோ சிலருக்கு அந்த போல் அகம்பாவம் என்பது இருக்குது. நான் தான் சமர்ப்பணம் ஆயிட்டனே, கண்டிப்பாக எனக்கு உயர்ந்த பதவி தான். பாபா சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. உடலை சமர்ப்பணம் பண்ணியிருக்கலாம், இல்லை பொருளை சமர்ப்பணம் பண்ணியிருக்கலாம், உறவுகளை சமர்ப்பணம் பண்ணியிருக்கலாம், சம்பந்தங்களை. ஆனால் பாபா என்ன சொல்கிறார், மனதை சமர்ப்பணம் பண்ணுங்க. நினைவு யாத்திரையில் இருங்க, மன்மனாபவாக இருங்க. தலையில் இருக்கக்கூடிய பாவத்தை சாம்பல் பண்ணுங்கள், சுமையை குறைங்க. இதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்கே தவிர மற்றபடி சமர்ப்பணம் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுல பெரிய நன்மையெல்லாம் கிடையாது. நீங்கள் நினைவு யாத்திரை செய்து செய்து நினைவில் இருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகி மற்றவங்களையும் ஆக்கணும். அப்போ தான் நீங்கள் உயர்ந்த பதவிக்கு போக முடியுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ சிலர் புத்திசாலியாக இருந்து பாபா சொல்கிறத புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ அவங்க சரியாக முயற்சி பண்ணாமல் விட்டுடுறாங்க. அப்போ கடைசியில் அவங்க பச்சாதாபப்படுவாங்க. காட்சி கிடைக்கும், நீ இதெல்லாம் செய்யலை, மாறலை, இந்த பாவமெல்லாம் செய்த, நேரத்தை வீணாக்கிட்ட அப்படின்னு. அப்போ அவங்க பச்சாதாபப்படணும். அப்போ ரொம்ப பதவியும் கீழே போயிடுங்கிற. இப்போ அதனால் பாபா சொல்கிறாங்க, அந்தளவுக்கு நீங்கள் இப்போ நினைவு யாத்திரையில் முயற்சிங்கிறது செய்யணுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, அவ்வளோ நீங்கள் தைரியசாலியாக இருக்க வேண்டும். யாராவது கெட்ட பார்வையோடு வர்றாங்க, உங்ககிட்ட நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்கள அடித்தே விரட்டிடணுங்கிறார். அந்தளவுக்கு நீங்கள் சிவசக்திகளாக நீங்கள் இருக்க வேண்டும்ங்கிறார். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 5/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன்.
இனிமையான குழந்தைகளே, உங்களின் உறுதிமொழி எதுவரை நான் தூய்மையாகவில்லையோ அதுவரை பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பேன், ஒரு பாபாவிடம் மட்டுமே அன்பு செலுத்துவேன் என்பதாகும். கேள்வி: புத்திசாலியான குழந்தைகள் சமயத்தை பார்த்து எந்த மாதிரி புருஷார்த்தம் செய்வார்கள்? பதில்: கடைசியில் ஷரீரம் விடும் பொழுது ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும், வேறு எந்த ஒரு நினைவும் வரக்கூடாது. அந்த மாதிரியான புருஷார்த்தத்தை புத்திசாலியான குழந்தைகள் இப்பொழுதிருந்தே செய்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் கர்மாத்தீதாகி செல்ல வேண்டும். அதற்காக இந்த பழைய சரீரத்தின் மீது வைத்த மோகத்தை அனைத்தும் நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். அவ்வளவுதான். நான் பாபாவிடம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றேன். பாடல்: அவரும் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எல்லையற்ற தந்தையிடம் குழந்தைகள் உறுதிமொழி தருகின்றனர். பாபா, நான் உங்களுடையவனாக ஆகியுள்ளேன். கடைசி வரை எப்பொழுது நான் சாந்தி தாமம் போய் செய்கின்றேனோ அதுவரை உங்களை நினைவு செய்வதன் மூலம் என்னுடைய தலை மீது இருக்கின்ற பல பிறவிகளினுடைய பாவங்கள் அனைத்தும் எரிந்து போகும். அப்போ இப்போ குழந்தைகள் நாம் இந்த அளவுக்கு பாபா புரிய வச்சுருக்காரு, நம்ம புரிஞ்சுருக்கோம். இந்த உடலில் சரீரத்தில் ஆத்மா இருக்கிற வரைக்கும் பாபாவை நினைவு செய்து செய்து நம்ம பல பிறவியோட பாவ சுமையை நாம் இப்போ விளக்கணும். இதுவே யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. பாபா சொல்வார், ஒன்று உங்கள் சுமைகளை யோக அக்னி மூலமாக முடிங்க, இல்லாட்டினா தண்டனை அனுபவித்து முடிக்கணும். வேறு எந்த ஒரு உபாயமும் கிடையாது. உங்களோட பாவங்களை அழிக்கிறதுக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது. பதீத்த பாவனர் அல்லது ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜெகத்குரு என்றெல்லாம் ஒருவர் தான் சொல்லப்படுகிறார். எந்த குரு கிட்ட போனா பாவம் அழியும்? இந்த பதீத்த பாவனர் சிவபாபா சத்குரு கிட்ட மட்டும்தான். அவரே உலகத்திற்கு தந்தை, ஆசிரியர். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்தான் குரு. படைப்பின் முதலிடை கடை பற்றிய ஞானத்தை வந்து பாபா தான் கூறுகிறார். இது மிகவும் பதீத்தமான உலகம், ரொம்ப மோசமான உலகம். இதில் தூய்மையானவர் ஒருவர் கூட இருப்பது என்பது இயலாத காரியமாகும். இந்த உலகத்தில் யார் ஒருத்தருமே தூய்மையாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பதீத்த பாவனர் தந்தை தான் அனைவருக்கும் வந்து சத்கதியை கொடுக்கின்றார். நீங்களும் கூட அவருடைய குழந்தைகளாக ஆகியிருக்கின்றீர்கள். நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் உலகத்தை தூய்மையாக்குவது எப்படி. ஏன்னா வேறு பல மெத்தடை உலகத்தில் கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தான் கரெக்டாக என்னங்கிறத பாபா சொல்லி கொடுத்துருக்காரு. சிவனுக்கு உதவி புரிய திரிமூர்த்தி அவசியம் வேண்டும் இல்லையா? உலகத்தை எப்படி தூய்மையாக்குறது இல்லையா? அவருக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு சிலர் தேவை. இதையும் எழுத வேண்டும். தெய்வீக ராஜ்யம் உங்களின் பிறப்புரிமை. ஏன்னா பிரம்மா, விஷ்ணு, சங்கர்னு திருமூர்த்தியை சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க யார்? பிரம்மானா அதுலேயும் பிராமணர்கள் எல்லாமே வந்துடுறோம். சிவபாபாவுக்கு நம்ம உதவி செய்கிறவங்களா நாமும் இருக்கோம். பிரம்மாவோட குழந்தைகள் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள். அதுவும் இப்பொழுது கல்பத்தின் சங்கம யுகத்தில் தெளிவாக எழுதாமல் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. ராஜ்யங்கிறது நம்ம பிறப்புரிமை. அப்பான்னு அவரை பார்த்து யார் சொல்கிறாங்களோ ராஜ்யம் நம்மளுடையதாக ஆயிடுது. இதெல்லாம் நம்ம புரிய வைக்காமல் யாருக்கும் புரியாதுங்கிறது. இன்னொரு விஷயம், பிரம்மா குமார் குமாரிகளின் பெயர் இருக்கும் இடத்தில் பிரஜாபிதா பிரம்மா என்ற வார்த்தையும் அவசியம் இருக்க வேண்டும். நான் அவருடைய குழந்தைங்க தானே. ஏனெனில் பிரம்மா என்ற பெயரும் கூட அநேகருக்கு உள்ளது. அதனால் பிரஜாபிதா பிரம்மான்னு எழுதுங்கிற. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்று எழுத வேண்டும். இல்லைன்னா வேறு மனிதர்கள் பேர் பிரம்மான் இருக்கனால அவங்கள நினச்சிப்பாங்க. நீங்கள் அறிவீர்கள், கல் போன்ற இந்த உலகத்தை தூய்மையான தங்கமாக ஒரு தந்தை மட்டுமே மாற்றுகிறார். இச்சமயம் ஒருவர் கூட தூய்மையானவர்கள் இல்லை. அனைவரும் ஒருவர் மற்றவர்களோடு சண்டையிட்டு கொண்டு நிந்தனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தந்தையை பற்றியும் சொல்கின்றனர். கச்சமச்ச அவதாரம் என்று ராமையா பிறந்தார், மீனா வந்து அவதாரம் எடுத்தாருன்னு. யாரை? பரமாத்மாவை சொல்லிட்டாங்க, கடவுளை. அவதாரம் என்று சொல்லப்படுவது எது என்பதை கூட புரிந்து கொள்வதில்லை. அவதாரம்னா அவர் இப்படி மிருகமாலாம் பிறந்து தான் வந்து அசுரனை அழிக்கணுமா? இதெல்லாம் கூட புரிஞ்சுக்கிறது இல்லை. அவதாரமோ ஒருவருக்கு மட்டுமே உள்ளது.
அவதாரம்னா சிவபாபாவை மட்டும்தான் சொல்ல முடியும். அவரும் கூட அலௌகிக ரீதியாக சரீரத்தில் பிரவேசமாகி தான் உலகமே தூய்மையாக்குகிறார். அவர் மிருகத்திலெல்லாம் வந்து தூய்மையாக்குறது இல்லை. ஒரு மனித உடலில் பிரவேசமாகி தான் அவதாரம் எடுத்து தான் இந்த உலகத்தை தூய்மையாக்குறார். மற்ற ஆத்மாக்களோ அவரவர்களுடைய சரீரம் என்பது அவரவர்களுக்கு இருக்கின்றது, இவருக்கு இல்லை. அதனால இன்னொருத்தரோட சரீரத்தில் பிரவேசம் ஆகிறார். ஞானத்தின் கடல் என்றார். அவர் ஞானத்தை எப்படி கொடுப்பார்? இப்போ ஞானத்தை கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு சரீரங்கிறது வேணும் தானே. இவ்விஷயங்களிலெல்லாம் உங்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்வதில்லை. இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு, அதாவது இல்லற வாழ்க்கையில், சாதாரணமாக லௌகீக வாழ்க்கையில் இருந்து கொண்டு தூய்மையாக ஆகுவது என்பது மிக தைரியமான காரியமாகும். ஆனால் தூய்மையாக இருக்க முடியாதுன்னு தான் விட்டுட்டு காட்டுக்கு போகிறாங்க சன்னியாசிகள். ஆனால் குடும்பத்தில் இருந்துகிட்டே நாங்கள் தூய்மையாக இருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப தைரியமான விஷயம். மகாவீர் என்றால் வீரத்தை காட்டுவார்கள் அல்லவா? யார் மகாவீரர்களோ அவங்க தைரியம் எவ்வளோங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க இல்லையா? எப்படி போரில் கூட முன்னாடி லைனில் நிற்பாங்க மகாவீரர்கள். ஏன்னா நேராக வந்து ஃபஸ்ட்டு எதிரிக்கு வந்து அவங்க தான் டார்கெட். அப்படி இருந்தால் கூட அவங்க முன்னாடி நிற்பாங்க. அப்போ அவங்களோட தைரியத்தை அவங்க காட்டுறாங்கல்ல. அந்தளவுக்கு பாபா சொல்கிறாங்க, நீங்களும் யார்? மகாவீரர்கள் தான். இவ்வளோ பெரிய தைரியமான காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்கிறது. இதுவும் வீரம்தான். எந்த ஒரு காரியத்தை சன்னியாசிகளால் செய்ய முடியவில்லையோ அதை நீங்கள் செய்ய முடியும். பாபா ஸ்ரீமத் தருகிறார். நீங்கள் இதுபோல இல்லறத்தில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகுங்கள். இது பாபாவோட வழிகாட்டுதல். ஸ்ரீமத் இல்லறத்திலே இருங்க, ஆனால் தூய்மையாக இருங்க. அப்போது உயர்ந்த பதவியை பெற முடியும். இல்லை என்றால் உலகின் ராஜ்ய பதவி எப்படி கிடைக்கும்? இதுவே நரனிலிருந்து நாராயணாக ஆகுவதற்கான படிப்பு. இது ஒரு பாடசாலை. அநேகர் இதில் வந்து படிக்கின்றனர். அதனால் எழுதுங்கள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்று. இது படிக்கக்கூடிய இடம். உலகத்துக்கே வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு பாபா ஈஸ்வர். அதனால் இது ஈஸ்வரிய விஸ்வ, உலகத்துக்கான படிக்கிறதுக்கான இடம், வித்யாலயம்னு எழுதுங்க. இதுவோ முற்றிலும் சரியான வார்த்தையாகும். பாரதவாசிகள் தெரிந்திருக்கிறார்கள், நாம் உலகின் எஜமானர்களாக இருந்தோம். இது நேற்றைய விஷயம், நம்மளுடைய பாஸ்ட். இதுவரையிலும் ராதாகிருஷ்ணன் அல்லது லக்ஷ்மி நாராயணோட கோவிலை கட்டிக்கொண்டே செல்கின்றனர். அநேகரோ தூய்மையற்ற மனிதர்களுக்கு கூட கோவில் கட்டுகின்றனர். அதாவது தேவதைகளுக்கு கோயில் கட்டிக்கிட்டே இருக்காங்க, மனுஷங்களுக்கும் கட்டுறாங்க. துவாபரிகத்தில் தொடங்கி தூய்மை இழந்த மனிதர்களாக எல்லோரும் ஆகிவிட்டனர். சிவனுக்கு மற்றும் தேவி தேவர்களுக்கு கோயில் கட்டுவது இப்பொழுது இருக்கின்றது. அதே போல இந்த தூய்மையற்ற மனிதர்களுக்கு கூட கட்டுகின்றனர். சாது சன்னியாசிகள் இல்லை வந்து குருமார்கள் எல்லாருக்கும் கட்டுறாங்க. இவர்கள் தேவதைகள் கிடையாது, மனிதர்கள் தான், தேவதைகள் இல்லை. ஆக பாபா புரிய வைக்கிறார், இவ்விஷயங்கள் பற்றி சரியானபடி சிந்தனை செய்து விசாரசாகர் மந்தனம் செய்ய வேண்டும். கோயில் கட்டியிருக்காங்கன்னா தேவதைகளோட கோயில் தனி, சாதாரண மகானாத்மாக்கள் தர்ம பிதாக்கள் அவங்களோட கோயில்கள் தனி, எல்லாரும் தேவதைகள் கிடையாது. பாபா இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். பாபா புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். நாளுக்கு நாள் எழுதியதெல்லாம் மாற்றமடைந்து கொண்டே செல்கின்றது. முதலிலேயே ஏன் உருவாக்கவில்லை என்று கேட்கக்கூடாது. முதலிலேயே ஏன் மன்மனாபவ என்பதின் அர்த்தத்தை புரிய வைக்கவில்லை என்று கேட்கக்கூடாது. முதலிலேயே இது போல நினைவில் நிலைத்திருக்க முடியாதே. பாபா சொல்கிறாங்க, ஆரம்பத்திலே எல்லாத்தையும் நான் எப்படி சொல்ல முடியும்? எப்பப்போ எதை சொல்லணுமோ அப்போ தான் சொல்லணும். முதல்ல எல்லா ஹிஸ்ட்ரி ஞானத்தெல்லாம் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மன்மனாபவ சொல்ல முடியும். இல்லைன்னா ஆரம்பத்திலே உங்களோட மனசை எப்படி எல்லாத்துலேருந்து விலக்கி என்கிட்ட ஈடுபடுத்துவீங்க? அப்போ அதுக்கெல்லாம் தகுதியாக மாற்றி தான் பாபா அதுக்கப்புறம் வரிசையாக எதை எப்போ புரிய வைக்கணுமோ புரிய வைக்கிறார். மிக சில குழந்தைகள் தான் ஒவ்வொரு விஷயத்திலும் முழுமையாக சரியான பதிலை தருகிறார்கள். இல்லை, பாபா கேள்வி கேட்டால் கூட புரிஞ்சுருக்காங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதுனா என்ன? புரிஞ்சுக்கிறது. அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லை என்றால் ஆசிரியரும் கூட என்ன செய்வார்? நல்லா சொல்லிக் கொடுக்குற டீச்சர் இருந்தாலும் யாருக்கு புத்தியில் ஏறலையோ அவ்வளோதான் அவங்களுக்கு அதிர்ஷ்டம்னா அவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தினால் உயர்ந்தவராக ஆகிவிடுவார் என்று கிடையாது. டீச்சர் ஆசீர்வாதம் பண்ணால் அவங்க உயர்வாக படிச்சிருவாங்களா? முடியாது. தன்னைத்தானே பார்த்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி சேவை செய்கிறோம்? விசாரசாகர் மந்தனம் செய்ய வேண்டும் தன்னை பற்றி.
ஞானத்தையும் சிந்தனை பண்ணணும். கீதையின் பகவான் யார்? இந்த சித்திரம் மிகவும் முக்கியமானது. பகவான் நிராகாரர், ஷரீரமற்றவர். அவர் பிரம்மாவின் ஷரீரமின்றி பேச முடியாது. அவர் வருவதே பிரம்மாவின் உடலில்தான், சங்கமயுகத்தில்தான். பாருங்கள், கலியுக கடைசியில் சங்கமயுகத்தில் வரக்கூடிய பகவானை எங்கே கொண்டு போயிட்டாங்க? துவாபரிகத்திலே வந்தாருன்னு சொல்லிட்டாங்க. இல்லை என்றால் பிரம்மா விஷ்ணு சங்கர் எதற்காக? வாழ்க்கை வரலாறு என்று இருக்கணும் தானே இல்லையா? பிரம்மா யார், அவர் வந்த டைம் என்ன, விஷ்ணு எங்கே இருக்கார், எந்த யுகத்தில், இதெல்லாம் பாபா சொல்கிறாங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. அவங்கள பற்றியெல்லாம் வாழ்க்கை வரலாறு தெரியணும்ல. பிரம்மாவை வழிபாடு செய்கிறாங்க, கோயில் கட்டுறாங்கன்னா அவரோட வரலாறு என்ன? விஷ்ணு இருக்கார் அப்படின்னா அவரோட வரலாறு என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தானே. யாருக்கும் இது தெரிவதில்லை. எல்லாரையும் வழிபாடு செய்கிறாங்க, பூஜை செய்கிறாங்க, கோயில் கட்டுறாங்க. ஆனால் யாரை பற்றி யாருக்கும் தெரியறதில்லை, அவங்களோட ஹிஸ்ட்ரியே தெரியறதில்லை. பிரம்மா பற்றி கூறுகின்றனர் 100 புஜங்கள் கொண்ட பிரம்மா என்று, 1000 புஜங்கள் கொண்டவர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. பிரம்மாவுக்கு என்ன சொல்கிறாங்க? அந்த 100 கைகளே இருக்கிற பிரம்மா கிட்ட போங்க, வழிபாடு செய்யுங்க. 1000 கைகளை உடைய பிரம்மா அவர்கிட்ட போய் வழிபாடு செய்யுங்கன்னா சொல்கிறாங்க. இதை பற்றி ஒரு கதையும் உருவாக்கப்பட்டுள்ளது பக்தியில். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு இவ்வளவு ஏராளமான குழந்தைகள் எப்படி இருக்கின்றன இல்லையா? அப்போ அது அவங்களாம் எப்படி இருப்பாங்க? வாய் வம்சாவளியாக தானே இருப்பாங்க. பவித்திரமாவதற்காக இங்கே வருகின்றனர். பல பிறவிகளாக தூய்மையற்றவர்களாக இருந்துள்ளனர். இப்பொழுது முழு தூய்மையாக ஆக வேண்டும். அவரோட குழந்தைங்க தான் நாம் தூய்மையாக அவர்கிட்ட வந்திருக்கோம். ஸ்ரீமத் கிடைக்கின்றது, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று. அதனால தான் பாபா நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு. இவ்வளோ நாளாக தேவதைகளை நினச்சிங்க, மகான் ஆத்மாக்களை நினச்சிங்க, குருக்களை நினச்சிங்க, சாது சன்னியாசிகளை நினச்சிங்க. இப்போ என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க. ஒரு சிலரோ இன்று வரையும் கூட எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் எப்படி நினைவு செய்வது என்று குழப்பமடைந்து விடுகின்றனர். ஏன் நினைக்கிறதுக்கு தெரியல. பாபாவுடையவர்கள் ஆன பிறகும் விகர்மங்களை வெல்ல முடியவில்லை, பாவங்கள் நீங்கவில்லை, நினைவு யாத்திரையில் இருக்கவில்லை என்றால் அவர்கள் என்ன பதவி பெறுவார்கள்? பாபாவை நினைக்கலன்னா எப்படி ஆத்மா சதோ பிரதான் ஆகும்? உள்ளுக்குள்ளே தூய்மை வரும்? நம்மளுடைய பழைய சம்ஸ்காரம் எப்படி மாறும் சக்தி இல்லாமல்? சமர்ப்பணமானவர் என்றாலும் கூட அதனால் என்ன நன்மை? பாபா வீட்டிலே சமர்ப்பணமாக இருந்தால் கூட புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யலை, பாபாவை நினைக்கலை அப்படின்னா அதனால் ஒரு நன்மையும் இல்லை. எந்த இடத்துல இருக்கும்? பாபாவுக்கு சமர்ப்பணமாகி சென்டரில் இருக்கமா இல்லை வீட்டில் இருக்கமா, அதை பற்றி ஒன்றும் இல்லைங்கிறார் மா. எதுவரை புண்ணிய ஆத்மாவாக ஆகி மற்றவர்களை ஆக்கவில்லையோ உயர்ந்த பதவியை பெற இயலாது. நம்ம சமர்ப்பணம் ஆகிட்டா உடனே உயர்ந்த பதவி கிடச்சிருமா அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அப்படி இல்லை. நீங்கள் ஞானத்தை புரிஞ்சு புருஷார்த்தம் பண்ணி தன்னை புண்ணிய ஆத்மாவாக மாற்றி மற்றவங்களையும் ஆக்கணும். அப்போ தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். எந்த அளவிற்கு குறைந்த பதவியை பெறுவார்கள் என்றால் எவ்வளவு குறைவாக நினைவு செய்வார்களோ அவ்வளவு. குறைவாக நினைவு செய்கிறீங்க அப்படின்னா ஆத்மா கொஞ்சம் தான் தூய்மையாகும். அப்போ பதவியும் அவ்வளோதான் இருக்கும். இரட்டை கிரீடதாரியாக எப்படி ஆவார்கள்? ஒளி கிரீடம், ரத்ன கிரீடம், பதவி ரெண்டுமே வேணும், தூய்மை பதவி. பிறகு நம்பர்வார் புருஷார்த்தத்தின் ஏற்றபடி தாமதமாக வருவார்கள். சத்தியுக ஆரம்பத்தில் வர முடியாது, 9 லட்சத்தில் வர முடியாது. நாம் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து விட்டோம், அதனால் டபுள் கிரீடதாரி ஆகிவிடுவோம் என்பது இல்லை. உடலை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம், இல்லையா? சம்பந்தங்களை கூட நம்ம பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிடலாம். ஆனால் மனசை கொடுக்கல அப்படின்னா, மனசை பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணலை, அவரை நினைவு செய்யலை, ஆத்மா தூய்மை ஆகலைன்னா எப்படி நாம் ராஜாவாக ஆக முடியும்? முதலில் தாசதாசிகளாக ஆகி பிறகு கடைசியில் கொஞ்சம் கிடைக்கும். இப்போ பாபா சொல்கிறாங்க சமர்ப்பணம் ஆகிட்டிங்கன்னா ஓகே, அரண்மனையிலே இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு தாசதாசிகளாக ஆவீங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும். தாசதாசிகள் கிருஷ்ணரோடு கூட ஊஞ்சல் ஆட முடியாது. தாசதாசிகள் பார்க்க தான் முடியும் கிருஷ்ணனை, அவரோட ஊஞ்சல்லாம் ஆட முடியாது, நண்பர்கள் தான் ஆட முடியும். சிலருக்கு நான் சமர்ப்பணம் ஆகிவிட்டேன் என்ற அகம்பாவம் இருக்கின்றது. ஆனால் நினைவில் இல்லாமல் என்ன ஆக முடியும் இல்லையா? பாபாவுக்கு தான் நான் சரண்டர் ஆகிட்டேனே, பாபா வீட்டில் தானே இருக்கேன், எல்லாரையும் அம்மா அப்பா வீடு லௌகிக்கம்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே. அப்படி நீங்கள் உங்ககிட்ட அகங்காரம் வரக்கூடாதுங்கிற. தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னு தியாகம் பண்ண சொல்கிறது பாபா எதை? விகாரங்களை தியாகம் பண்ணுங்க, மனசை எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கிற பாபா சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு மண்மனா பாபாவாக இல்லை, மனசை பாபா கிட்ட ஈடுபடுத்தலை, நினைவு செய்யலை அப்படின்னா எப்படி நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியும்? தாசதாசி ஆவதை விட செல்வந்தரான பிரஜையாவது மேல். தாசதாசினா எப்பயுமே ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாயிட்டு மனசை பாபா கிட்ட செலுத்த முடியலன்னா அப்போ அடிமையாக இருக்கக்கூடிய வேலைக்கார பதவி தாசதாசியாக தானே ஆக முடியும். அதை விட உயர்ந்தது பிரஜைகளில் செல்வந்தராக வரதுங்கிற.
இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறார் பாபா. இதில் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். கொஞ்சம் கிடைத்தால் போடுவோம் என்று மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. பரவாயில்ல, நம்ம திரைத்தாவத்துக்கு போனால் கூட அப்படின்னு சந்தோஷப்படாதீங்க. லட்சியம் இருக்கணுங்கிறார். நானும் ராஜாவாக ஆக வேண்டும், அப்படி லட்சியம் இருக்கணும். அப்படியானால் ஏராளமான ராஜாக்கள் உருவாகி விடுவார்கள். பாபா சொல்கிறார், முதலில் முக்கியமான விஷயம் நினைவு யாத்திரை. பாபாவோட நம்ம புத்தி யோகத்தை செலுத்தணும். நினைக்கிறது தான் நினைவு யாத்திரை, யோகம்தான் முக்கியமானது. யார் நல்லபடியாக நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குஷியும் இருக்கும். பாபா புரிய வைக்கிறார், ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கிறது. சத்தியுகத்தில் ரொம்ப குஷியோடு ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கின்றனர். பழசாயிடுச்சு, ட்ரெஸ்ஸு புதுசுக்கு போகலான்னு சந்தோஷமாக ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகும். இங்கே என்ன பண்ணுறாங்க, அழத் தொடங்கி விடுகின்றனர். சத்தியுகத்தில் விஷயங்களையே மறந்து விடுகின்றனர். அங்கோ சரீரத்தை விட்டு விடுகின்றனர். பாபா சொல்கிறாங்க, சத்தியுகத்தின் விஷயத்தையே நம்ம மறந்துடுறோம். இப்போ நமக்கு அது சுத்தமாக ஞாபகம் இல்லை. அங்கே சரீரத்தை விட்டால் எப்படி இருக்கும், பாம்பின் உதாரணம் போல். பாம்பு என்ன பண்ணும், சட்டையை உரிச்சிடும். அது பழசாயிடுச்சுன்னு தானாக விருப்பத்தோடு தான். அதே போல் தான் இங்கேயும் நம்மளோட விருப்பத்தோடு இந்த சரீரத்தை விடணும். போதும், இந்த சரீரம் பத்தீத்தமாகிடுச்சு, பழசாயிடுச்சு அப்படின்னு. இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட தான் வேண்டும். அப்படி புத்தியில் வரணும். புத்திசாலி குழந்தைகள் யார் பாபாவின் நினைவில் இருக்கின்றார்களோ அவர்களோ சொல்கின்றனர், பாபாவின் நினைவிலேயே அப்படியே சரீரத்தை விட்டுவிட வேண்டும். பாபாவை நினைவு செய்து கொண்டு இருக்கும்போதே அப்படியே சரீரத்தை விட்டணுங்கிற சங்கல்பம் நமக்கு இருக்கணுங்கிற. பிறகு சென்று பாபாவோடு சந்திக்க வேண்டும். எந்த ஒரு மனிதருக்கும் இதெல்லாம் தெரியாது. சரீரத்தை விட்ட பிறகு குஷியாக விருப்பத்தோட சரீரம் விடணும், நம்ம பாபா கிட்ட போகிறோம், இதெல்லாம் வேறு யாருக்கும் தெரியாது. எப்படி அவரை சந்திக்க முடியும் என்று எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது வழி கிடைத்து விட்டது. இப்பொழுது புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டீர்களானால் ஆத்மா தூய்மையாகவும் ஆகிவிடும் இல்லையா? இதுதான் விஷயமே. நம்ம உயிரோடு இருந்து கொண்டே இறந்து விட வேண்டும். எதிலிருந்து? இந்த பழைய பிறவியிலிருந்து. இப்போ நம்ம புதிய பிறவி எடுத்துட்டோம். யாரை பார்த்து நம்ம அம்மா அப்பான்னு சொன்னோமோ அடுத்த பிறவியில் அந்த அம்மா அப்பா மாறிடுவாங்க. அப்போ நம்ம இவ்வளோ நாளாக லௌகீக அம்மா அப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்டோம். இப்போ அலௌகீக பிறவி கிடச்சிருக்கு. அப்போ நான் ஆத்மா, நான் என்ன பண்ணிட்டேன், வாழ்ந்து கொண்டே நான் இன்னொரு பிறவிக்கு போயிட்டேன். ஏன்னா என்னுடைய அம்மா அப்பாவை அம்மாவாக அப்பாவாக நான் யாரை ஸ்வீகாரம் செய்திருக்கேன், பரமாத்மாவை, சிவபாபாவை, ஈஸ்வரை நான் என்னுடைய அம்மா அப்பாவை ஸ்வீகாரம் பண்ணியிருக்கேன். அப்படி உயிருடன் வாழ்ந்து கொண்டே எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்னு நீங்கள் ஆயிட்டீங்கன்னா ஆத்மா தூய்மையாகிவிடும். தூய்மையாக ஆகி பிறகு அந்த பழைய சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும். புரிந்து கொண்டுள்ளனர். எப்பொழுது கர்மாத்தீத் நிலை ஆகுமோ அப்பொழுது சரீரம் விட்டு போகும். அவ்வளவுதான், நாம் பாபாவிடம் சென்று அமர்ந்து விடுவோம். கர்மாத்தீத்னா எல்லா கர்மத்தோட பந்தனங்களும் முடியும். இந்த பழைய சரீரத்தின் மீது வெறுப்பு என்பது வந்து விடுகிறது. நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த பழைய உடலை பாபா என்ன சொல்கிறார், பழைய செருப்பு, இது மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்கணுங்கிற. பாம்பிற்கு பழைய தோல் மீது வெறுப்பு வந்திருக்கும் இல்லையா? அதனால தான் அந்த தோலை உரிச்சிருது. உங்களுக்கும் புதிய தோல், புதிய சரீரம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது கர்மாத்தீத் நிலையை அடைகிறீர்களோ கடைசியில் உங்களுடைய நிலை அது போல் ஆகிவிடும். இப்பொழுது நாம் போய்கொண்டே இருக்கிறோம். அப்படின்னா சென்று கொண்டே இருக்கிறோம் பரம்தாம் நோக்கி. யுத்தத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முழுமையாக தயாராகிவிடும். போர் சண்டை அது தானே தயாராகிடும். விநாசத்திற்காக முழு ஆதாரம் உங்களின் கர்மாத்தீத் நிலை ஏற்படுவதில் தான் உள்ளது. எவ்வளோ சீக்கிரம் விநாசம் வரணும் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கர்மாத்தீத் நிலையை அடைகிறீங்களோ. கடைசியில் கர்மாத்தீத் நிலையை நம்புவார் அனைவரும் பெறுவார்கள். எவ்வளவு நன்மை என்பது இருக்கின்றது. எல்லா ஆத்மாவுமே தன்னுடைய கர்மாத்தீத் நிலை, கர்மத்தோட கணக்கு வழக்க முடிச்சாகணும். அது யோகத்தால் முடிக்கலாம், இல்லை தண்டனை அனுபவித்து முடிக்கலாம். எல்லாரும் ஒரே போல் 100% அடைய முடியாது. பிரம்மா பாபாவோட கர்மாத்தீத் நிலை வேறு, நம்மள எல்லாரோட கர்மாத்தீத் நிலை வேறு. பாபா சொல்கிறாங்க, அதனால தான் நம்புவார் அனைவரும் அடைவார்கள். நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள் என்றால் பாபாவை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் பார்ப்பீர்கள், அநேக பேர் இது போல வெளிப்படுவார்கள். அமரும் பொழுது எந்திரிக்கும் போது பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். மரணம் முன்னாலேயே இருக்கின்றது. செய்தித்தாள்களில் அது போல காட்டுகின்றனர். அவ்வப்பொழுது யுத்தம் என்பது வரப்போகிறது.
பெரிய யுத்தம் மூண்டு விட்டால் வெடிகுண்டுகள் என்பது வரும், பாம்ஸ் எல்லாம் போடுவாங்க. இதில் எதுவும் தாமதம் செய்ய மாட்டார்கள், உடனே சண்டை போட்டுப்பாங்க. புத்திசாலி குழந்தைகள் இதெல்லாம் புரிந்து கொண்டுள்ளனர். புத்தியற்றவர்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. ஒரு சின்னது கூட தாரணை ஆவதில்லை, புரிவதில்லை. ஆமாம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், தலையாட்டி ஆமாம் ஆமான்னு சொல்லலாம். ஆனால் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. முரளி கேட்பாங்க, ஆமாம்னு ஒத்துப்பாங்க, ஆனால் எதையுமே புரியாது. அதோட சீரியஸ்னஸ், பாபா சொல்லக்கூடிய சீரியஸ்னஸ், நம்ம என்ன தாரணை பண்ணணும், இப்படியெல்லாம் வரப்போகுதுன்னா அது அவங்களுக்குள்ள வராது. நினைவிலும் இருப்பதில்லை. யார் தேக அபிமானத்தில் இருக்கின்றனோ, யாருக்கு இந்த உலகம் நினைவில் இருக்கிறதோ அவர்கள் எதை புரிந்து கொள்ள முடியும்? இந்த உலகத்தையே நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதை போய் புரிஞ்சுக்க முடியும்? இப்பொழுது பாபா கூறுகின்றார், ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள், தேகத்தை மறந்து விட வேண்டும். கடைசியில் நீங்கள் மிகுந்த முயற்சி செய்வதில் ஈடுபடுவீர்கள். கடைசியில் அதை விட்டால் வேறு வேலை இருக்காது, முயற்சி மட்டும்தான். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. பாபா இவ்வளோ சொல்கிறாரு, இப்போ புரிய மாட்டேங்குது இல்லையா? இந்த முயற்சியை எவ்வளோ தீவிரமாக செய்யணுங்கிறது. ஆனால் கடைசியில் எல்லா சூழ்நிலையும் மாறும்போது அப்போ முயற்சி மட்டும்தான் செஞ்சுட்டே இருக்கணும். கடைசியில் மிக மிக பச்சாதாபப்படுவீர்கள். யாரெல்லாம் தன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, பாபா சொல்கிறத புரிஞ்சுக்கல இல்லையா, புருஷார்த்தம் பண்ணலை, மாறலை அப்படின்னா பின்னாடி ரொம்ப பச்சாதாபப்படுவாங்க. ஐயோ நான் செய்யலையே. பாபா சாட்சாத்காரம் செய்விப்பார், இந்த பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறீர்கள், இப்பொழுது தண்டனையை அனுபவியுங்கள். நான் இவ்வளோ சொன்னேன், நீங்கள் கேட்கல, மாற்றிக்கல, இப்போ தண்டனை தான் சொல்லுவார். அதுவும் காட்சி காட்டுவார். கிடைக்க போகும் பதவியை பாருங்கள்னு காட்டுவார். ஆரம்பத்தில் கூட இது போல் சாட்சாத்காரம் பார்த்தனர், பிறகு கடைசியிலும் நீங்கள் சாட்சாத்காரத்தை பார்ப்பீர்கள். பாபா கூறுகிறார், தனது கௌரவத்தை இழக்காதீர்கள், மரியாதையை கெடுத்துக்காதீங்க, படிப்பில் ஈடுபடுவதற்கான முயற்சியை செய்யுங்கள். அப்படின்னா கீழான பதவிக்கு போனாலும் நம்ம கௌரவம் கெட்டு போயிடுச்சு தானே. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். அவரே பதீத்த பாவனர், உலகில் வேறு யாரும் பதீத்த பாவனர் கிடையாது. யார்கிட்ட போனாலும் தூய்மையாக முடியாது. சிவ பகவானுடைய வாக்கு, அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவர் அவர்தான். பதீத்த பாவனர் ஒருவரே என்று கூறுகின்றனர். அவரையே அனைவரும் நினைவு செய்கின்றனர். ஆனால் எப்பொழுது தன்னை ஆத்மா ஒரு ஜோதி என உணர்கிறீர்களோ அப்பொழுது பாபாவின் நினைவு வரும் இல்லையா? நம்ம ஆத்மானா தான் பரமாத்மா ஞாபகம் வரும். சரீரம் நினச்சோன்னா பல விஷயங்களும் நமக்கு ஞாபகம் வரும். நீங்கள் அறிவீர்கள், ஆத்மாவாகிய நமக்குள்ள 84 பிரிவுகளுடைய பார்ட் இருக்கின்றது. இது ஒரு பொழுதும் விநாசமாகாது இல்லையா? இந்த பார்ட்டு திரும்ப திரும்ப நம்ம நடிக்கணும். இதை புரிந்து கொள்வது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போவது போல இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. பாபா சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. மறந்து விடுகின்றனர். சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம். அதனால் யாரும் புரிய வைக்கவும் முடிவதில்லை. தேக அபிமானம் முற்றிலும் அனைவரையும் இறந்து போக செய்துவிட்டது. அந்த அளவுக்கு தேக அபிமானம் இருக்குது. என்ன தான் சொன்னால் கூட அது ஒன்றுமே தெரியாத மாதிரி இறந்தவர்களாக இருக்கும். இது மரண உலகமாக ஆகிவிட்டது. அனைவரும் அகால மரணம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். எல்லாருக்கும் ஆக்சிடெண்ட்டு இல்லை ஏதாவது ஒரு நோய் போகிறாங்க, இல்லை 5 தத்துவத்தோட இயற்கை சீற்றத்தினால் அகால மரணம்ங்கிறது அதிகமாக இருக்குது. எப்படி மிருகங்கள் பறவைகள் இறந்து விடுகின்றனோ அதுபோல் மனிதர்களும் இறந்து விடுகின்றனர். எந்த வேறுபாடும் இல்லை. லக்ஷ்மி நாராயணும் அமர உலகத்தின் எஜமானர்களாக இருக்கின்றனர். அகால மரணம் என்பது அங்கே இருக்கவே இருக்காது. எல்லாரும் அவங்களோட விருப்பத்தோடு தான் சரீரத்தை விடுவாங்க குஷியாக. துக்கம் என்பதே அதில் இருக்காது. இங்கு துக்கம் ஏற்பட்டால் உடனே இறந்து விடுகின்றனர். பாபா சொல்ல, இங்கே கவலைப்பட்டே கூட இறந்துடுறாங்க இல்லையே. ஏதாவது கவலை வந்துருச்சுன்னா தானாக போய் என்ன பண்ணுறாங்க, சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க. அகால மரண தானாகவே உருவாக்கி கொள்கின்றனர், தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அமரலோக எஜமானன் ஆவது என்றது மிக உயர்ந்த குறிக்கோளாகும். இப்போ இந்த மாதிரி மரண உலகத்தில் இருக்கிறவங்க அமரலோகத்துக்கு போகணுன்னா எவ்வளோ உயர்ந்த லட்சியங்கிறார். ஒரு பொழுதும் கண்கள் குற்றம் உள்ளதாக இருக்கக்கூடாது. கிரிமினல் பார்வை, சரீரத்தை பார்க்கக்கூடிய பார்வை, இது உங்ககிட்ட இருக்கக்கூடாது. மிகுந்த முயற்சி என்பது செய்ய வேண்டும். இவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவது சித்தி வீடு கிடையாது. சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் ஈஸியாக போயிடலாம். அந்த மாதிரி உயர்ந்த பதவியை அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக அடைய முடியாதுங்கிறார். துணிச்சல் என்பது வேண்டும், ரொம்ப தைரியம் வேணுங்கிறார். இல்லை என்றால் சிறு விஷயத்திலேயே பயந்து விடுவார்கள். யாராவது தீய நோக்கத்துடன் உள்ளே நுழைந்து கை வைத்து விட்டால் தடியால் அடித்தே விரட்டி விட வேண்டும். யாராவது வராங்க அப்படி கெட்ட பார்வையுடையவங்க, அப்படி வரவங்களையும் நீங்கள் பயந்துடாதீங்க, அவங்கள பார்த்து அடித்தே நீங்கள் விரட்டிடணுங்கிறார். பயந்தாங்கொழியாக இருக்கக்கூடாது இல்லையா, பயந்தவர்களாக இருக்கக்கூடாது. சிவசக்தி பாண்டவ சேலை என்று பாடப்பட்டுள்ளது அல்லவா. அவர்கள் சொர்க்கத்தின் கதவை திறப்பவர்கள். அப்போ நம்மக்கிட்ட இவ்வளோ சக்தி இருக்கணுங்கிறார். பெயர் பெற்றவர்கள் என்றால் பிறகு இது போல் துணிச்சலை காட்ட வேண்டும்.
எப்பொழுதும் சர்வசக்திவான் பாபாவின் நினைவில் இருக்கிறீர்களோ அப்பொழுது சக்தி என்பது உங்களுக்குள் பிரவேசமாகும். இதை தான் புரிஞ்சுக்கணும். பாபாவை துணையில் வச்சுட்டீங்க, அவரோட நினைவில் இருந்தீங்கன்னா பெரிய சக்தி உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கும் அந்த சக்தி பிரவேசமாகிவிடும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்த தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த யோக அக்னி மூலம்தான் விகர்மம் விநாசமாகும். பிறகு விகர்மாஜித் ராஜாவாக ஆகிவிடுவீர்கள். நினைவு செய்வதில் முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? முயற்சி பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அதில் போக முடியும். யார் செய்கிறீர்களோ அவர்கள் தான் அடைவார்கள். மற்றவர்களையும் எச்சரிக்கை செய்ய வேண்டும், பாபாவை நினைங்கன்னு. நினைவு யாத்திரை மூலம்தான் துன்பம் விலகும். எவ்வளோ பாபாவை நினைக்கிறோமோ அவ்வளோ நம்ம துக்கமெல்லாம் விலகிடும். படிப்புக்கு யாத்திரை என்று சொல்லப்படுவதில்லை, நினைவு யாத்திரைன்னு தான் சொல்கிறாங்க. படிப்புறதுக்கு சொல்கிறதில்லை. அது சரீர சம்பந்தமான யாத்திரை இல்லையா? ஸ்தூலமான காசி ராமேஸ்வரன் இடங்களுக்கு போகிறாங்க. இது ஆன்மீக யாத்திரை. நேராக சாந்தி தாம் இல்லையா தனது வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். இதுதான் உண்மையான யாத்திரை. பாபா கூட அதே வீட்டில் தான் இருக்கிறார். என்னை நினைவு செய்து செய்து நீங்கள் வீடு போய் சேர்ந்து விடுவீர்கள். இங்கே அனைவரும் தன்னுடைய பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். இந்த ட்ராமாவோ அழியாததாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். ஒன்று பாபாவின் நினைவில் இருங்கள், இன்னொன்று தூய்மையாக ஆகுங்கள். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள். மேலும் எவ்வளவு சேவை செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். கல்யாணக்காரியாக அவசியமாக வேண்டும். நிறைய பேருக்கு நன்மை செய்கிறவங்களாம் அவசியமாகுங்க. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட், சதா நினைவில் இருக்க வேண்டும். சர்வசக்திவான் தந்தை நம்மோடு இருக்கிறார். இந்த நினைவின் மூலம் சக்தி உங்களுக்குள் பிரவேசமாகும். விக்ரமங்கள் பஷ்பமாகும். சிவசக்தி பாண்டவ சேனை என்ற பெயர் உள்ளது. ஆகவே துணிச்சலாக இருக்க வேண்டும், பயப்படுபவர்களாக ஆகக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையை அடைந்த பின் நானோ சமர்ப்பணமானவன் என்ற இந்த அகங்காரம் வரக்கூடாது. சமர்ப்பணமாகி புண்ணிய ஆத்மாவாகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். இதில் தான் நன்மை இருக்கின்றது. வரதானம், தடையற்ற ஸ்திதியின் மூலம் தனது அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய நேர்மையுடன் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆக வேண்டும். எந்த குழந்தைகள் நீண்ட காலம் தடையற்ற ஒரு ஸ்திதியின் அனுபவசாலியாக இருக்கின்றார்களோ, எனக்கு எந்த மனசுலையும் தடை கிடையாது, எந்த பிரச்சனையோ விஷயமோ மனிதர்களோ மற்றவங்களோட சுபாவ சம்ஸ்காரமோ எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணலை. விஷயங்கள் வருது, பிரச்சனைகள் இருக்குது, மனிதர்களோட சுபாவ சம்ஸ்காரம் சுற்றி இருக்குது, ஆனால் எனக்குள்ளே நான் எதுலேயும் டிஸ்டர்ப் ஆகிறது. அப்படி தனக்குள்ளே நிர்விக்னமாக இருக்கிறது, தடையில்லாத அனுபவத்தை செய்வது. அவர்களது அஸ்திவாரம் உறுதியானதாக இருக்கின்ற காரணத்தினால் தானும் சக்திசாலியாக இருப்பார்கள், மற்றவங்களையும் சக்திசாலியாக ஆக்குவார்கள். நீண்ட காலம் சக்திசாலியாக தடையற்ற ஆத்மாவாக இருக்கக்கூடியவர்கள் கடைசியிலும் தடையற்றவர்களாக ஆகி நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவர்களாக ஆகிவிடுவர், அல்லது முதல் டிவிஷனில் வந்து விடுவர். அவங்க தான் 9 லட்சத்தில் ஒருத்தராக வருவாங்க சத்தியுகத்தில் ஆரம்பத்தில் இருந்தே. எனவே சதா இந்த லட்சியம் இருக்க வேண்டும். நீண்ட காலம் தடையற்ற ஸ்திதியின் அனுபவம் அவசியம் செய்ய வேண்டும். ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த விஷயமும் இல்லை. அந்தளவுக்கு கர்மாலாம் செட்டில் பண்ணும், அந்தளவுக்கு நினைவு யாத்திரையில் இருந்திருக்கணும், பாவங்களோட சுமையை குறைச்சிருக்கணும், அந்தளவுக்கு ஞானத்தை நம்ம பயன்படுத்தணும். அப்படி தடையற்ற ஸ்திதி இருக்கும்போது பாபா சொல்கிறாங்க, அவங்க நீண்ட காலம் இருக்கிறவங்க தான் அவங்க சத்தியுகத்தோட ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு டிவிஷனில் 9 லட்சத்தில் வருவாங்க. ஸ்லோகன், ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சதா உபகாரம், அதாவது சுப விருப்பம் வைக்கும் பொழுது தானாகவே ஆசீர்வாதம் பலனாக கிடைக்கும். யார் மேலே நீங்கள் சுப பாவனை வைக்கிறீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்கிறீங்க, நன்மையை செய்கிறீங்கன்னா அது உங்களோட ஆசீர்வாதத்தோட சேமிப்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவ்யக்த இஷாரா, இப்பொழுது ஈடுபாடெனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். யோகா என்றால் அமைதி சக்தியாகும். இந்த அமைதி சக்தியானது மிகவும் எளிதாக தன்னையும் பிறரையும் மாற்றிவிடும். யோக பலம் தான் பெரிய பலம். இதன் மூலம் மனிதர்களும் மாறிவிடுவார்கள், இயற்கையும் மாறிவிடும். மனிதர்களுக்கு வாயின் மூலம் பாடம் எடுத்து விடுகிறீர்கள், ஆனால் இயற்கையை மாற்றுவதற்கு அமைதி சக்தி, அதாவது யோக பலம்தான் தேவை. அச்சா, ஓம் சாந்தி.